வணக்கம். நான் உங்கள் இளங்கோ. இன்றைய சிந்தனைக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃப்ளைட்டில் 3 விஞ்ஞானிகள் பறந்து போகிறாங்க. அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ரிப்பேர் ஆகுது. ரிப்பேர் ஆகும் பொழுது அப்போ 3 பேர் விஞ்ஞானி தானே ஆய்வு பண்ணுறாங்க. ரிப்பேரை சரி பண்ணுறதுக்காக ஆய்வு பண்ணும் பொழுது ஒன்றுமே தென்பட மாட்டேங்குது. லாஸ்ட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா 3 பேரும் ஒரு 60 கிலோ வெயிட்டை குறைச்சிட்டா இந்த பிளேட்டு ரிப்பேர் இல்லாமல் பறந்துடும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அப்போ 60 கிலோ குறைக்கிற மாதிரி அங்கே நெட்டுக்கு பார்க்குறாங்க. பிளேட்டில் என்ன இருக்கும்? 60 கிலோ ஒன்றும் இல்லை. அப்போ 3 ஏரில் ஒரு ஆளை தள்ளிட்டா மீதி 2 ஏர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ 3 ஏரை யாரை தள்ளுறது? யார் ஒத்துக்குருவா? யார் ஒத்துக்கிறல? 3 ஏருக்குள்ளே போட்டு நடக்குது. நீ போ, நான் போகணும். அப்போ திருப்பி 3 ஏரும் ஒரு சமரசம் பண்ணி ஒரு சீட் எழுதி போடுறாங்க. யார் பேர் வருதோ அவன் குதிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி பேர் எழுதி போடுறாங்க. அதில் சான்சன் அப்படின்னு சொல்கிற பேர் வருது. அப்போ அந்த சான்சன் ஒத்துக்கிற மாட்டேங்காங்க. ஏன் தெரியாதுன்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் திருவள்ளுவர் எழுதியாச்சில் உன்னையே தான் கடவுள் கொள்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, அதனால் நீ போய் தாங்கி போய் தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே ஆகாயமாக இருக்கும். அப்படி பறந்து வந்து ஒரு கடலில் விழுறான். விழும்போது அந்த நேரத்தில் ஒரு கப்பக்காரன் வாரான். வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு போது ஒரு மனிதன் தண்ணி நடக்கான்னு பார்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவனை அவங்க நாட்டில் வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு சார் வந்து முழிக்கிறான். முழிச்சு பார்க்கும்போது பக்கத்து பெட்டில் பழங்கிழங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு பேப்பர் கிடக்கு. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த பேப்பரை பார்க்குறான். அந்த பேப்பரில் ஹெட்னிஸில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆகாயத்தில் பறந்த 3 விஞ்ஞானிகள் அந்த பிளேட்டு பனிக்கட்டியில் மோதி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த முகப்பு செய்தியில் போட்டிருக்காங்க. அப்போ தான் நினைக்கிறேன், ஆகா நம்ம தப்பிச்சிட்டோம், அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க போல, தெரியாமல் 3 பேரும் போட்டுட்டாங்க அப்படின்னு நீ உணர்ந்துக்கிட்டான். இந்த கதையில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ ஆகாயத்தில் பறந்தாலும் சரி, பாதாளத்துக்கு விழுந்தாலும் சரி, கடலில் கல்லை கட்டி போட்டாலும் சரி, உன்னுடைய விதி முடியலைன்னா நீ கண்டிப்பாக சாக மாட்டேன். இதுதான் உண்மை. நம்ம வீடியோ நண்பர்களே எடிட்டிங் கிடையாது, ஏஐ கிடையாது, எதையும் மிகப்படுத்துறது கிடையாது, ரியலைத்தான் போடுறோம். அதனால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.